பித்ரு தர்ப்பணம் செஞ்சு பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில சகல சௌபாக்கியம் பெறக்கூடிய அருமையான காலகட்டத்தில் இருக்கும். இதுதான் இந்த உத்தராயண காலகட்டம். அகம் பிரம்மாஸ்மி. சூரியன் வடக்கு திசையில நோக்கி, அதாவது வடக்க பார்த்து நகரக்கூடிய காலகட்டம் தான் இந்த உத்தராயண காலகட்டம். ஓகேங்களா? அதாவது இது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் வரக்கூடிய இந்த 6 மாத காலம் மிக புண்ணியமான ஒரு காலகட்டம். ஓகேங்களா? இந்த உத்தராயண புண்ணிய காலம் இருக்கிற இந்த 6 மாச டைம்ல புதிய வேலை ஜாயின் பண்றது, இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது, கல்யாணம் பண்றது, சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, ஒரு முயற்சியை வெற்றிகரமா செய்யணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்துக்குமே இது சூப்பரான காலகட்டம். இந்த நேரம் தொடங்குறதுக்கு. ஓகேங்களா? இந்த உத்தராயண காலம் அப்படின்றது தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முடிச்சிட்டு இருக்கிற காலகட்டம். அதாவது பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பகல் இரவு 2 வேலை இருக்கு. இந்த 6 மாசம் முழிச்சிட்டு இருக்கிற காலம், அடுத்த 6 மாசம் தூங்கக்கூடிய காலம். அதாவது ஒரு வருடம் அப்படின்றது நமக்கு, அவங்களுக்கு ஒரு நாள். அதுல தேவர்கள் விழித்து இருக்கக்கூடிய காலகட்டம், இறை வழிபாட்டுக்கு சிறந்த நேரம் இது. சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் அதிகமான அந்த ஒளி, அந்த பிரைட்னஸை பூமிக்குள்ள கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். ஓகேங்களா? இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல பாத்தீங்கன்னா புனித ஸ்தலங்கள் இருக்குல்ல, கோவில்கள், பழைய காலத்து கோவில்களுக்கு எல்லாம் போறது, அந்த கோவில்களுக்கு போய் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரத்துல பித்ருக்களுக்கு நீங்க பித்ரு தர்ப்பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். மறுபிறவி இல்லாத ஒரு நிலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அப்படி செஞ்சா இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் முழுசா உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் வந்தாலே எல்லா காரிய தடைகளும் விலகி வெற்றி கிடைக்கிறதுக்கான அம்சம் உங்களுக்கு வந்து செஞ்சோம். இதை எப்படி இருந்தாலும் தவற விட்டுறாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு, இந்த உத்தராயணம் அப்படின்றது ஞானத்துக்குண்டான காலகட்டம், ஞானம் அடையிறதுக்கு உண்டான காலகட்டம். இந்த நேரத்துல உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஞானமாகவும் பல மடங்காகவும் மாறும். ஓகேங்களா? இது அருளை பெறக்கூடிய நேரம், கடவுளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய நேரம், குருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரம். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா சகல சௌபாக்கியமும் இந்த 6 மாத காலத்துல இருக்கும். ஸோ பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, ஏதாவது பித்ருதோஷம் இருக்கு ஜாதகத்தில் இருக்கிறவங்க, இந்த காலகட்டத்துல எந்த நாளா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இது அமாவாசையோ இதுவோ அப்படின்னு பார்க்கணும். அமாவாசை செய்தாலும் சிறப்பு தான். பட் இந்த காலகட்டத்துல எப்போ முடியுதோ அதுல போய் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.